ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஜென்ரல் மார்க்கெட், இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம்னா நம்ம அங்கே என்ன பை பண்ணுவோம், நமக்கு தேவையான டெய்லி நீட்ஸ் ப்ராடக்ட்லாம் பை பண்ணுவோம். எக்ஸாம்பிள் மில்க்கு, பிஸ்கெட் அண்ட் தென் வந்து பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பை பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம என்ன பை பண்ணுவோம்னா, நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியோட ஷேர்ஸை பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ எல்லாமே நடக்குது எங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னால் நம்ம எந்த ஒரு நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலும் ஸ்டாக் மார்க்கெட் டவுனு, ஸ்டாக் மார்க்கெட் அப்பு, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் நம்ம கேட்டுகிட்டு இருப்போம். இதெல்லாம் என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து ப்ரைவேட் கம்பெனியாக இருந்து பப்ளிக் கம்பெனியாக மூவ் ஆகும்போது ஃபண்ட்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ ஒரு கம்பெனி ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் மூவ் ஆகிறதுக்கு ரீசனே வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு. இது ப்ரைவேட் கம்பெனி இப்போ வந்து பப்ளிக் கம்பெனியாக மாறி இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலில் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ போயிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஒரு கம்பெனி வந்து ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்காக மூவ் ஆகும்போது ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணோம். ஸோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணும்போது வந்து இந்த கம்பெனி வந்து பப்ளிக் கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. பப்ளிக் கிட்ட கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா, ஐபிஓ மூலியமாக கேட்பாங்க. ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா இந்த கம்பெனியில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஐபிஓ. இது வந்து இன்னொன்று சொல்லலாம், என்னென்னா ப்ரைமரி மார்க்கெட். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்னா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வந்து டைரெக்டாக வாங்கணும்னா ஐபிஓ மூலிமா தான் வாங்க முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஐபிஓ முடிஞ்சிச்சுன்னா இந்த கம்பெனியோட கம்ப்ளீட் ஷேர்ஸுமே ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த பர்சன்ஸ் வந்து எவ்வளோனா வாங்கலான்னு இருக்கும். சில கேஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ வந்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து டைரெக்டாக யாரெல்லாம் வாங்கினாங்கன்னா ஏபிசிடிஎஃப்னு வச்சுக்கலாம். இவங்க எல்லாமே பப்ளிக்கு. ஸோ இந்த பப்ளிக் வந்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸை ஐபிஓ மூலிமா வாங்கியிருக்காங்க. ஸோ ஐபிஓ மூலிமா வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்து டிஇஎஃப் வந்து வாங்கணும்னு நினச்சாங்க. பட் என்னென்னா வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இவங்க வந்து டிஇஎஃப் இந்த இவங்களும் இஎஃப்ஜி வந்து இவங்களும் வந்து பப்ளிக் தான். ஸோ இவங்களும் பப்ளிக் தான். இவங்களும் வந்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ஐபிஓ டேட் வந்து முடிஞ்சிருச்சு. பட் என்னென்னா இந்த 3 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவங்க என்ன பண்ணலான்னா, இந்த 4 பேர் தான் இந்த கம்பெனியில் இருக்க எல்லா ஷேர்ஸும் வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து இந்த 4 பேர் வந்து விற்றா தான் இந்த இஎஃப்ஜி வாங்க முடியும். அது எங்கே நடக்கும்னா, இந்த 4 பேரில் வந்து 2 பேர் விற்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ எங்கே விற்கலான்னா, எது மூலியமாக விற்கலான்னா ஸ்டாக் மார்க்கெட். இங்கே தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட் வருது. ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். இங்கன்னா ஏபிசிடி வந்து விற்கணும் இல்லை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சொல்லலாம், நான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இவ்வளோ ஸ்டாக்ஸ் நான் விற்க போகிறேன்னு. சப்போஸ் அது எல்லாமே வந்து இஎஃப்ஜியும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யாரோ விற்க நினைக்கிறாங்க, நம்ம அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து நம்ம வாங்கலான்னு இவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்கன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் மூலிமா இஎஃப்ஜி வந்து ஸ்டாக்ஸை வாங்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஏபி வந்து ஸ்டாக்ஸை வாங்கிட்டு இந்த ஐபிஓ மூலம் வாங்கிட்டு அந்த வாங்கின ஸ்டாக்ஸை விற்கணும்னு நினச்சாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்றாங்கன்னா அதர் பீப்புளும் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து இஎஃப்ஜி வந்து கொஞ்ச நாள் ஸ்டாக்ஸ் வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க. இவங்க வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கினாங்க. இந்த ஸ்டாக்கோட வேல்யூ 120 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினச்சாங்கன்னா அப்போ என்ன பண்ணால் 20 ருபீஸ் ப்ராஃபிட் வந்துச்சு. இனிமேல் எனக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினச்சாங்கன்னா இந்த இஎஃப்ஜின்னு திரும்பி வந்து ஸ்டாக் மார்க்கெட் மூலியமாகவே மற்ற யாருக்காச்சும் விற்றுடலாம். இப்போ வந்து யாருன்னா ஹெச்ஐ வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து 120 ருபீஸ் கொடுத்து வாங்குறாங்க. அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த இஎஃப்ஜி கிட்டே இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஹெச்ஐக்கு ஸ்டாக் மார்க்கெட் மூலியமாக வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து திரும்பி ஹெச்ஐ வந்து திரும்பி ஏபிக்கே விற்கிறோம்னு நினச்சாலும், திரும்பி யாருக்காவது விற்கணும்னு நினச்சா திரும்பி ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் விற்கிறேன்னு சொல்லிட்டோன்னா வந்து இன்னொருத்தங்க யாராவது வாங்கலாம். அவங்க வந்து இப்போ ஜேனா அவங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸை ட்ரேட் ஆகிறது எல்லாமே எங்கே நடக்கும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்ஏல நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், இந்தியாவில் நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஆனால் ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் பார்த்தோன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் தான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து பிஎஸ்சியில் மட்டுமே இருக்கலாம், சில ஸ்டாக்ஸ் வந்து என்எஸ்சியில் மட்டுமே இருக்கலாம்.
ஏன்னா வந்து இந்த என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகும்னா சில ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த கம்பெனி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த என்எஸ்சியில் லிஸ்ட் இருக்கும் அந்த ஸ்டாக்ஸு. அதே மாதிரி பிஎஸ்சிக்கும் சில சர்டன் டைப் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த கம்பெனி வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த ஸ்டாக்ஸ்லாம் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் லிஸ்ட் எடுக்க பார்க்கணும். சப்போஸ் லிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, டிமேட் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஜெரோதாவில் ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டாக்ஸை பை பண்ணணும், செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். இன்னும் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் டீப்பாக பார்க்க போகிறோம்.